இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்வீட் ட்ரீட் தாங்க குடுக்க போறேன். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஹாய், ஹாய், ஹாய். வணக்கம். இதுதாங்க உங்களுக்கான ஸ்வீட் ட்ரீட். பால் பணியாரம். இதை நான் 2 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியும் உளுந்தோம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கு நம்ம எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். முன்பெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் பாட்டி வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அரிசியோட கொஞ்சம் மேலதான் தண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம அரைச்சி பார்ப்போம். இந்த அளவுக்கு திக்கா தான் வந்து நம்ம மாவு அரைக்கணும். நம்ம அதை வந்து உப்பு போட மறந்துட்டேன். அதனால இப்ப வந்து உப்பு போட போறேன். உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு சைட்ல எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு போல் எடுத்துக்கலாம். இப்போ அந்த போல்ல 500 ml வந்துட்டு ஃப்ரெஷ் கோகோனட் மில்க், தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் சீனியும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு வாசத்துக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கோகோனட் மில்க், சீனி, ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்துட்டு நான் இதோட இனிப்பு சரியா இருக்கான்னு பார்க்குறேன். ஆஹா, பர்ஃபெக்ட். அந்த ஏலக்காய் தூளுக்கு இதுக்கு நல்லா இருக்கு. இப்போ இதை தூக்கி சைடில் வச்சுட்டு நம்ம பணியாரம் சுட்டுடலாம். பணியாரம் சுடுறதுக்கு மாவு ரெடி, தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம பணியாரம் சுட்டுடலாம். குட்டி குட்டியா நம்ம பணியாரத்தை போட்டும் போது சாப்பிடும் போது நிறைய சாப்பிட முடியும். ஓகே, பணியாரம் இந்த கலருக்கு அடுத்து சுட்டு பணியாரத்தை தேங்காய் பால்ல சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. பணியாரத்தை தேங்காய் பால்ல 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சுங்க. இப்போ நான் இதை வந்து டேஸ்ட் பண்ண போறேன். பணியாரம் ரொம்பவே ருசியா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணணும்.